ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம வந்து இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தா சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கோர்சஸ் முடிக்கணும் அப்படின்றது. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஹோம் பேஜுக்கு போய்ட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பேனரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துருக்கீங்க, ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, May 5th உள்ள நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் சப்போஸ் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னாக்கல, ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோம்னாக்கல எனக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா சம் கோர்சஸ் எல்லாம் வரும். ஸோ 1, 2, 3, 4 ஸோ அந்த மாதிரி நிறையா கோர்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் சிலது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கடைசியில் வந்து டெஸ்ட் வரும். அதுலேயும் டெஸ்ட்லாம் வரும். பட் இதில் ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதே ஃபார்முலா இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் வந்து கேமராவில் தெரிகிற மாதிரி காட்டும். பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணணும். பேஷன்ஸ் இருக்கும். இது உள்ள போனீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபைட் பார்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டேக் சர்டிஃபிகேஷன்னாக்கில் லைக் இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த 4 மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். நீங்கள் சர்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா சில கோர்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு லேர்னிங் பார்த்து கிளிக் பண்ணிட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆங்குலர் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்டிஃபிகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டு டேக் சர்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அது எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த ப்ரீ கண்டென்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஒன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் பட் ஆடான அட்வான்டேஜஸாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்கா கம்பல்சரி எனக்கு சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 60% எடுக்கணும். ஸோ இதான கோர்ஸ் கம்ப்ளீஷன் நாக்கில் மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வராது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லேர்னிங் பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கோர்ஸிங் வரும். இந்த கோர்ஸ் காசு கட்டணும் அதெல்லாம் இல்லை, இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்னாவே இது கம்பல்சரி முடிக்கணும். அது முடித்தா தான் நீங்கள் எலிஜிபிளே ஆகுவீங்க.